ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரி அப்புறம் அந்த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 62 அண்ட் 63 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 61 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்மளோட ஆர்ஜ் மேட்ச் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து மிரட்டிட்டு இருந்திருப்பான். இதேமாரி நீ இப்போ எல்லாத்தையும் சரி பண்ற, இல்லைன்னா அவன் போட்டு தள்ளிருவேன்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி என்னோட ஷீல்டை பிரேக் பண்ணி நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படி அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் புலம்பி தள்ளிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. இவன் பைத்தியமாவே ஆயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சோல்ஜர்லாம் கூட்டிட்டு லஞ்சன்ல அடைச்சு வைங்க. யாரும் எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலினா வந்துட்டு அந்த கிறிஸ்டலை பார்க்குறாங்க. இந்த கிறிஸ்டல் தான் பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக்கல் பரியவே தாங்கிட்டு இருந்திருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டல மொத்தமா உடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் செலினா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, "இந்த கிறிஸ்டல் இருந்தனால தான் இந்த மேஜிக்கல் பரிய தாங்கிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்டலும் உடைஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வரையும் இந்த மேஜிக்கல் பரிய தாங்கும். அதுக்கப்புறம் இந்த மேஜிக்கல் பரிய இருக்காது." அப்படிங்கிற மாரிலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபைனலா ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். ஓகே, இந்த மேஜிக்கல் பரியர் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வரையிலும் மேஜிக்கல் பரியர் தாங்கும் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மொத்த என்டையர் சிட்டியும் பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக்கல் பரியர் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெய்டு வந்து ரொம்ப காண்டாகுறாங்க. என்ன தைரியம் இருந்தா அவங்க இன்டர்னல் கேஸை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான செயலை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மெய்டு காண்டாகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நாளைக்கு நம்ம போரில் ஜெயிக்க போகிறோம், அவங்க எப்படி வரப்போகிறாங்க, நம்ம அட்டாக் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மோட்டிவேஷனோட பேசிகிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் செலினா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்க படைபலம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் தனித்தனியாக வந்தாலுமே நம்மளால் தோக்கடிக்க முடியாது. ஒரு படையை நம்ம தோக்கடிக்கலாம், ஆனால் நிறைய படை வர்றாங்க. ஸோ அதனால் நம்மளால் தோக்கடிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஸோ நீ தைரியமாக தூங்கு, காலையில் எந்திரிக்கிற, எல்லாரும் அட்டாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ ஒரு மோட்டிவேஷன் ஃபீச்சை கொடுத்துட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் எம்பரோட கேம்பை தான் காமிக்கிறாங்க. நம்மளுடைய கிரேவன் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கான். அவன் சொன்னபடி பார்த்தீங்கன்னாவே எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே சோல்ஜர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இதேமாரி ஐஸ்லேண்ட் சிட்டியில் அந்த மேஜிக்கல் பேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓ, ஐஸ்லேண்ட் சிட்டி மேஜிக்கல் பேரியர்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சா? சரி, ஆமாம், அந்த ஆர்ஜ் மேட்ச் ஒருத்தன் போனான்ல, உடைச்சான்ல, அவன் எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கிரேவன் கேட்குறான். அதுக்கு வந்துட்டு சோல்ஜர்லாம் சொல்கிறாங்க, அவன் இன்னும் வர கிடையாது, என்ன பிரச்சனைலாம் எங்களுக்கு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவன் வரலையா? அவன் வரலன்னா உள்ள ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம்டா. நம்ம இன்னைக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோட கேட்குறாரு. அந்த இது சோல்ஜர்லாம் சொல்கிறாங்க, ஆர்ஜி மேஜுக்கும் நம்மளுக்குமே சம்மந்தம் கிடையாதுங்க. அவர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்தவர், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்தார். நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக போர் பண்ண போகிறோம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் முட்டாளாவே இருக்கிறாங்க. சரி, இந்த சோல்ஜரையும் பார்த்தீங்கன்னா நம்மளால கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. சரி, நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க இருக்க சோல்ஜர்லாம் சொல்றாங்க, நாங்க 20,000 படை வீரர்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாய்ங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா 20,000 படை வீரர்கள முதல்ல அனுப்பலாம் அப்படிங்கிற மாரி ஒரு திட்டத்தோட இருக்கிறாய்ங்க. நம்ம செலினா வந்து கேட்குறாங்க, அங்க இருக்கிற 20,000 படை வீரர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மொத்த வாரியர்ஸும் வரல அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, எல்லாம் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கு பிளான் படி அப்படிங்கிற மாரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். தனித்தனியா வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்ட பிளான் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ ஹீரோ வந்துட்டு சொல்றான், ரோஸ்லின் எல்லாரையும் நீ ஒண்ணு சேர்க்குற, ஒண்ணு சேர்த்தா தான் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் ஒண்ணா கொல்ல முடியும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ எனிமி சோல்ஜர பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண வந்துட்டுருக்காய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஹீரோட சோல்ஜர்ஸ் அந்தந்த சைடுல இருக்கிறாய்ங்க. எனிமி சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தந்த சைடுல இருக்கிறாய்ங்க. ஸோ இப்போ எனிமி சோல்ஜர்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாய்ங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் எடுத்து வந்துட்டுருக்காங்க. நம்ம ருசிலின்ட்ட கட்டளை குடுறான், எல்லாரையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துரு. ஒண்ணு சேர்த்தா தான் நம்பளால எல்லாரையும் ஒரே டயத்துல அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ருசிலினும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, எனிமில சைடுல வந்துட்டு இருப்பாய்ங்கல்ல, அவங்கள இப்ப ருசிலின் வந்து அட்டாக் பண்ண வர்றாய்ங்க. அங்க இருக்க ஒரு சோல்ஜர் அவன் முழு ஸ்ட்ரென்த்ல பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றான். ரொசலின் பார்த்தீங்கன்னா ஈஸியா தடுத்துர்றாங்க. ரொசலின் வந்து கேட்குறாங்க, "இது என்னடா சின்ன பசங்க மாரி அட்டாக் பண்ணிருக்காய்ங்க. ஒருவேளை என்னோட ஸ்ட்ரென்த்த டெஸ்ட் பண்றானோ?" அப்படிங்கிற மாரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவன் சொல்றான், "பரவாயில்லையே, என்னோட மிக சிறந்த அட்டாக்கே நீ தாங்கிட்டியே. நீ ஒரு வீரமான பொண்ணு தான். இது இது மிக சிறந்த அட்டாக்கா? ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாரி இருந்துச்சுடா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க. ரொம்ப வீக்கா இருக்கிறாய்ங்க. ஆனா இவைங்கள அட்டாக் பண்ணி ஹீரோட பிளான்ல நான் எதுவும் குளறுபடி பண்ண விரும்பல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் ஹீரோ சொன்ன பிளான் படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க தூக்குற மாரி அப்படியே சைடுல போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க நம்ம எனிமியோட குதிரை இருக்குல்ல, அத அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணிட்டு என்ன தெரியுமா பண்றாங்க, ஓடி வந்துடுறாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா, எனிமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஸோ அவனோட குதிரைய அடிச்சுட்டேன். ஸோ அதனால அப்படியே ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க குதிரைய எடுத்துட்டு ஓடுறாங்க. இத பார்த்துட்டு அவன் நினைக்கிறான், டேய் இவங்கலாம் ரொம்ப பயந்தாங்கோலியா இருக்காங்கடா. இந்த பொண்ண பார்த்தாடா வீராங்கனைலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்படி பயந்து ஓடிட்டு இருக்கு. டேய் அந்த பொண்ண தலைய கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாரி அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் ஆர்டர் குடுக்குறான். அங்க இருக்க சோல்ஜர்ஸோ பயங்கரமா வந்துட்டு இருக்காய்ங்க. ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான், எல்லாம் பிளான் படி தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ப செலினா வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத்தன பேர் வந்திருக்காய்ங்க. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, வெயிட் பண்ணு, எல்லாத்துக்கும் ரொம்ப அவசரப்பட்டீன்னா, இருக்கிற சோல்ஜர் கொஞ்சம் பேர் மிஸ் ஆயிருவாய்ங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. இப்ப ரொசிலினோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா களத்துக்கு வந்துடுறாங்க. ரொசிலின் சொல்றாய்ங்க, நான் அவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. இந்த டயத்துல சோல்ஜர்லாம் சொல்றாய்ங்க, அங்க தானே மொத்த கும்பலே இருக்கு. எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவ நோக்கி எல்லாருமே வேகமா வந்துட்டு இருக்கிறாய்ங்க. ஃபைனலா 20,000 பேர் வந்துட்டாய்ங்க. ஓகே, இதான் கரெக்ட்டான பிளேஸு. இப்ப அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்றாய்ங்க. செலினாவுக்கு இப்ப ஆர்டர் குடுத்தோனே, செலினா என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்களுடைய ஃபயர் மேஜிக்க யூஸ் பண்றாங்க.
பண்ணுறாங்க. அதாவது ஃபயர் பால் டெக்னிக் தான். ஸோ ஃபயர் பால் யூஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த கிரவுண்டு கீழே என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆனால் நம்மளுக்கு காமிக்கிறாங்க கிரவுண்டு கீழே நிறைய ஆயில் பேரல்ஸ் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பேரல்ஸும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. நம்மளோட செலினாவை பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேரல் மேலே லைட்டாக அந்த ஃபயர் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிடிச்சு சேர ஆரம்பிக்கிறது. இந்த ஓப்பன்ஹைமர் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபயர் அப்படியே மேலே போயிட்டே இருக்குள்ள வானத்துக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபயர் போயிட்டுருக்கு. இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே கருகிட்டு இருக்கானுங்க. இங்கே இருக்கவங்கலாம் திங்க் பண்ணிருக்காங்க இதான் அந்த ஃபர்பிடன் ஸ்பெல்லான்னு சொல்லிட்டு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்மளோட கமாண்டர் நினைக்கிறாரு ஃபர்பிடன் ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபயர் வாலாட்டமே அமைஞ்சிருது. அங்கெல்லாம் எந்த சோல்ஜர் எரிஞ்சிட்டு இருக்காங்களோ அந்த சோல்ஜரே அப்படியே ஒரு வாலாட்டம் அமைஞ்சிடுறாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஃபயர் வந்து பரவிட்டு இருக்குது. இப்போ தான் முறையாக ருசில் வந்து பார்க்குறாங்க. இன்னும் இதான் அந்த ஃபர்பிடன் ஸ்பெல்லா? ஆனால் இது ஃபர்பிடன் ஸ்பெல் கிடையாது. ஆனால் இந்த பவரை யாராலையும் எதிர்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் மிகப்பெரிய வெப்பன் இந்த வேர்ல்டுல இருக்கிறது யாருக்கிட்டன்னா நம்மளுடைய ரெயினுக்கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி சோல்ஜர்ஸ் எல்லாம் கண்ணை கொடுத்துருங்க. கண்ணை கொடுத்து நம்ம கண்ணை வச்சுட்டு நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவிஸ் எம்பரருடைய கேம்பை தான் காமிக்கிறாங்க. அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோட அந்த ஆயில் பேரெல்லாம் வெடிச்சிருக்குல்ல அந்த சவுண்டு அதிர்வலைகள் பார்த்தீங்கன்னா இங்கே வரையுமே வருது. மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கிரேவன்னு நினைக்கிறாப்புல. அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் சொல்கிறான் இதேமாதிரி ஃபர்பிடன் ஸ்பெல்லை அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற சோல்ஜர் சொல்கிறாங்க ஃபர்பிடன் ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ணதே தப்பு, இது வார் தர்மத்துக்கு அதர்மமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. அதை விட்ற தர்மம்லாம் இங்கே யாரா கேட்டால் என்ன நடந்துச்சுங்க ரிப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. பின்னாடி பார்த்தா தான் தெரியுது அந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி போனதுன்னு சொன்னல, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சூரியனே மறைச்சிருது. என்னடா இந்த ரேஞ்சுக்கு ஃபயர் மேஜிக்கா, இது கன்ஃபார்ம் ஃபர்பிடன் ஸ்பெல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு. இதை நம்மளால இதுவும் பண்ண முடியாது. சோல்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமையை கொஞ்சம் இழந்துடுறாங்க. ஏன்னா இதை பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு பதட்டம் வந்திருக்கலாம். அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளும் நினைக்கிறான் இது ஃபர்பிடன் ஸ்பெல் இல்லைன்னு ஏற்கனவே அவங்க சொன்னாங்களே, சரி இதை முதல்ல நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுவோம், எப்படியாவது சோல்ஜரோட கவலை போப்போம்னு சொல்லிட்டு இப்போ மேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. மேஜர்ஸை கூப்பிட்டு ரெயின் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புயல் லெவலுக்கு அந்த இதை கொண்டு வந்துடுறாங்க. எப்படியாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் அணைச்சாகணும்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அணைச்சிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க ரெயின் சொன்னபடி ஃபர்பிடன் மேஜிக் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னால் அவன் சொன்னது மட்டும் பொய்யா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை மட்டும் ஃபர்பிடன் ஸ்பெல்லா இல்லைன்னா இது நம்ம ஆஃபீஸ் எம்பரரே வந்தாலும் இந்த மேஜிக்கை தடுக்க முடியாது. ஸோ நம்மளோட எம்பரர் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது, நம்ம எப்படியாவது ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அங்கே இருக்க சோல்ஜர் சொல்கிறான் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஃபயரை மொத்தமாக அணைச்சிட்டோம், நம்ம போய் அட்டாக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டேய் பைத்தியம் மாட்டோம் நீங்கள் இப்போ அட்டாக் பண்ணாலும் நம்ம தோல்வி உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இந்த டயத்தில் இந்த புகையிலேருந்து யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட மொத்த ஆர்மியுமே வர்றாங்க. ஹீரோ வந்து சொல்கிறான் சரி நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம டீல் பேசலாமான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் வாரம் இதோட நம்ம என் பண்ணிக்கலாங்க, இதோட வாரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஹீரோ அதை கேட்குறான் நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நீங்கள் சொன்ன உடனே நாங்களும் எண்டு பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடணும், இது உங்களுக்கு பழப்பம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கேட்குறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டர் போடுறான். அங்கே இருக்க எல்லா மேஜையும் சுட்டு கொண்டுடுக்கணும்னு சொன்ன உடனே அங்கே இருக்க மேஜஸ் எல்லாம் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க, பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஒரு பைப்பை வச்சுக்கிட்டு எங்களை அட்டாக் பண்ணி நினச்சிக்கலாம், நாங்களாம் எவ்வளோ பெரிய மேஜ் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் கொலை பண்ணுங்கன்னு சொன்னால் ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே இப்போ ஹீரோட ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட மேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஷீல்டு போட்டு தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஷீல்டு ஒர்க் ஆகாதுன்னா ஏற்கனவே தெரியுமா, ஆரிஜ் மேஜிக்கே ஒர்க் ஆகலை, இவங்களுக்கு ஒர்க் ஆகும் போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜஸ் எல்லாம் பறந்துட்டு தானே இருப்பாங்க, அப்படியே மலை மாதிரி புளிய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மேஜஸ் மலை மாதிரி புளிய ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நம்மளால் பார்த்துட்டு இருக்கான் நார்மல் ஹியூமன் மேஜ் அட்டாக் பண்ணி தோக்கடிக்கிறாங்களா, இந்த மாதிரி வெப்பன்லாம் வேறு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்கிறான் சரி உங்கள் எம்பையரை வந்து என் கூட பேட்டில் பண்ண சொல்லு, நானும் ரொம்ப நேரமாக வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், உங்கள் எம்பையர் வந்து வர மாதிரி தெரியல, அவனை வந்துட்டு என்னை போர் பண்ண சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு தைரியத்தோடு பேசிகிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் முடிச்சாராங்க. நான் சீக்கிரம் அடுத்தது சாப்டர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.